வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு உயர்கல்வியை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உயர்கல்வி 2 டிகிரி 3 டிகிரி படிக்கிறதுக்கு ஜாதகத்தில் என்ன கிரக அமைப்பு இருக்கணும், என்ன படிப்பாங்க, எந்த கிரக அமைப்பு இருந்தால் என்ன கோர்ஸ் படிப்பாங்க, எது சம்மந்தமாக வேலை கிடைக்கும் அப்படின்றத பற்றிலாம் இன்றைக்கி இந்த ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துடலாம். நான் உங்கள் கும்ப வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். இது ஒரு ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சேனல். ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். அதனால் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள், நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோரையும் பேசுகிறோம். இப்போ இந்த உயர்கல்வியை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துடலாம். அதாவது இப்போ இந்த சம்மர் வந்துருச்சு, அடுத்தது ஜூன் மாதம் திறந்துருச்சுன்னா காலேஜ் சேர்க்குறது 11th என்ன கோர்ஸ் சேர்க்கலாம், காலேஜ் என்ன படிக்கலாம், என்ன கோர்ஸ் படிக்கலாம், இப்படின்றத பற்றி தான் மக்கள் அதிகமாக சிந்திச்சுட்டு இருப்பாங்க. அதனால தான் இந்த நேரத்தில் இந்த வீடியோ நம்ம வெளியிடுறோம். அதாவது உயர்கல்வி ஜாதகப்படி லக்னம்ங்கிறது ஜாதகர், லக்னத்துக்கு 2ஆம் இடம்ங்கிறது ஆரம்ப கல்வி, லக்னத்துக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது உயர்கல்வி, 4 மற்றும் 5ஆம் இடங்கள் உயர்கல்வியை குறிக்கும், 9ஆம் இடம்ங்கிறது டாக்டரேட் குறிக்கும். மொத்தம் 3-4 இடங்கள் இந்த உயர்கல்வியை குறிக்கிறது. லக்னத்துக்கு 2ஆம் இடம்ங்கிறது ஆரம்ப கல்வி, 4ஆம் இடமும் 5ஆம் இடமும் உயர்கல்வி, 9ஆம் இடம்ங்கிறது அதற்கு மேல் உள்ள உச்சகட்டமான அந்த டாக்டர் பட்டத்தை குறிக்கக்கூடிய இடம். இப்போ 2ஆம் இடம், லக்னத்துக்கு 2ஆம் இடம் வலிமையாக, அதாவது 2ஆம் இடம் ஆட்சி உச்சம் பெற்று இருப்பது, 2ஆம் இடத்துல சுபகிரகங்கள் சுக்கிரன் குரு இருந்தால் ஆரம்ப கல்வி அவங்களுக்கு நல்லா இருக்கும். அந்த 2ஆம் இடத்துல போய் சனி பகவான், ராகு, கேது, செவ்வாய் இது போல பாவர்கள் அமரும் போது அந்த 2ஆம் இடத்து அதிபதியும் வலிமை இழக்கும் போது அந்த ஆரம்ப கல்வி அவ்வளோ சிறப்பாக இருக்கிறது இல்லை. ஆரம்ப கல்விங்கிறது 8வது 10வது வரைக்கும் வச்சுக்கலாம். அதே சமயத்தில் உயர்கல்விங்கிறது 10வதுக்கு மேலே 11th 12th காலேஜ் முதல் டிகிரி இதெல்லாம் உயர்கல்வி. 4ஆம் இடத்தை பார்க்க வேண்டியது. 4ஆம் இடம் யாருக்கெல்லாம் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று வலிமையாக இருக்கோ, அதேமாதிரி 4ஆம் இடத்துல சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், குரு இந்த மாதிரி சுபர்கள் இருக்கணும், அல்லது இந்த சுபர்கள் 4ஆம் இடத்தை பார்க்கணும். அதே சமயத்தில் 4ஆம் இடத்தை அதிபதியும் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருந்தால் இவங்க நல்லாவே படிப்பாங்க. அந்த உயர்கல்விங்கிறது நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறாங்க இல்லையா, ஸ்கூல் ஃபஸ்ட்டு, 12th காலேஜ் ஃபஸ்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இது போன்ற கிரக அமைப்பு இருக்கும். அந்த 4ஆம் இடமும் வலிமையாக இருக்கணும், அந்த 4ஆம் இடத்துக்கும் சுபகிரக தொடர்பு இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த உயர்கல்வி நல்லா இருக்கும். அதே சமயத்தில் அந்த 4ஆம் இடத்துல அந்த பாவகிரகங்கள் சொல்லக்கூடிய சனி பகவான், ராகு, கேது இதெல்லாம் தடையை கொடுக்கக்கூடிய இடம். கிரகம் கேது தடையை கொடுக்கும், ராகு தடையை கொடுக்கும், சனி பகவான் தடையை கொடுப்பார். இந்த போல பாவகிரகங்கள் 4ஆம் இடத்துல இருந்து அந்த 4ஆம் இடத்து அதிபதியும் பகை, நீச்சம், அஸ்தமனம் இது மாதிரி வலிமை இழக்கும் போது அந்த ஜாதகர் உயர் படிப்பை கண்டினியூ பண்ண முடியாமல் அரியர் வைக்கிறது, டிஸ்கண்டினியூ பண்ணுறது, அந்த உயர் படிப்பை படிக்க முடியாமல் போகிறது, இந்த மாதிரி சூழ்நிலைகள் அந்த ஜாதகருக்கு ஏற்படும். அதே போல் 5ஆம் இடம் 2வது டிகிரி மாஸ்டர் டிகிரின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 5ஆம் இடம் வலிமையாக ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறது, சுபகிரக தொடர்பு, சுபகிரக பார்வை இருக்கிறது. இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் அந்த ஜாதகர் கண்டிப்பாக 2வது டிகிரி, அதாவது ஒரு டிகிரி முடிச்சுட்டு மாஸ்டர் டிகிரி 2வது டிகிரி கண்டிப்பாக படிப்பார். அதே போல் இந்த 4ஆம் 5ஆம் இடத்துல சுக்கிரன் சனி, சுக்கிரன் புதன் இந்த மாதிரி கிரக சேர்க்கை இருக்கிறவங்களாம் முக்கியமாக கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இது சம்பந்தமான படிப்பை படிப்பாங்க. அந்த 4ஆம் அல்லது 5ஆம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய், சூரியன் செவ்வாய் கேது இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கிற ஜாதகர்கள் மருத்துவம் சம்பந்தப்படக்கூடிய படிப்பு படிப்பாங்க. அதே போல் குரு பகவான் தொடர்பு படும்போது ஆசிரியர் தொழிலுக்கு சம்பந்தப்படக்கூடிய டீச்சர் ட்ரைனிங், பிஎட் இந்த மாதிரி ஆசிரியர் சம்பந்தப்பட்ட படிப்பு படிப்பாங்க. அதே மாதிரி 4ஆம் இடத்துல சனி பகவான், செவ்வாய், சூரியன் இதெல்லாம் தொடர்பு படும்போது டெக்னிக்கல், அதாவது பாலிடெக்னிக், டெக்னிக்கல் எஜுகேஷன், இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் சம்மந்தப்படக்கூடிய இரும்பு சம்மந்தப்படக்கூடிய படிப்பு படிப்பாங்க. சூரியன் செவ்வாய் இணைவு, சூரியன் சுக்கிரன் இணைவு, செவ்வாய் சுக்கிரன் இணைவு, செவ்வாய் கேது இணைவு இதெல்லாம் டாக்டர் படிக்கிறதுக்கு வாய்ப்புடைய கிரகம். இந்த கிரகம் இப்போ இந்த 4ஆம் 5ஆம் வீடுகளில் இருந்தால் அவங்க கண்டிப்பாக டாக்டர் படிப்பாங்க, டாக்டர் சீட்டு அவங்களுக்கு கிடைக்கும். இதே 4ஆம் இடம் 5ஆம் இடம் வலிமையாக இருந்து லக்னாதிபதியும் வலிமையாக இருந்தால் மெரிட்லே டாக்டர் சீட்டு அவங்களுக்கு கிடைக்கும். அதே போல் 9ஆம் இடம்
யாருக்கெல்லாம் வலிமையாக ஆட்சி உச்சம் பெற்று சுபகிரகங்கள் பார்வை தொடர்பில் இருக்கோ அவங்க அந்த டாக்டரேட் பிஹெச்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த டாக்டரேட் பட்டம் பெறுவாங்க. உச்சக்கட்ட கல்வியை கொடுக்கும். அதே போல் இந்த 12ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல ராகு இருந்து இந்த 4ஆம் 5ஆம் இடங்கள் வலிமையாக இருந்தால் வெளி மாநிலம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். சில பேர் கடல் கடந்து போய் படிக்கிறாங்க இல்லையா, அமெரிக்கா, ரஷ்யா இந்த மாதிரி ஊர்களில் போய் படிக்கிறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஜாதகர்களுக்கெல்லாம் லக்னாதிபதி உடன் ராகு, 12ஆம் இடத்தில் ராகு, லக்னத்துக்கு 8ஆம் இடத்தில் ராகு இருந்து அந்த 4ஆம் இடம் 5ஆம் இடம் வலிமையாக இருந்தால் வெளி மாநிலம் வெளிநாட்டில் போய் தங்கி படிக்கக்கூடிய வாய்ப்பும் சூழ்நிலையும் அந்த ஜாதகத்துக்கு கண்டிப்பாக உருவாகும். இது போன்ற பல கிரக அமைப்புகள் இந்த உயர்கல்விக்காக இருக்குது. நண்பர்களே, உங்கள் ஜாதகத்தை பற்றி நீங்கள் என்ன உயர்படி படிப்பீங்க, இல்லை உங்கள் குழந்தைகள் என்ன ஹையர் ஸ்டடீஸ் படிப்பாங்க, என்ன சீட்டு கிடைக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னா தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்தால் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எந்த ஊர், எந்த நாடு, எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஆன்லைன் வழியாக ஜாதகம் பார்த்து ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து தகவல்களும் துல்லியமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திரும்ப அசோச்சாரம். நன்றி, வணக்கம்.